Hello dear students, 12th standard mathematics chapter 2 complex number. So எங்க சார் இருக்கும் exercise 2.5 அதுல வந்து 10th question actually சரிங்களா? Yes. So 10th questionல தான் இருக்கும் find the square root of. So already இந்த மெத்தட்ல ரெண்டு கொஸ்டின் பார்த்தாச்சு. exercise 2.17 and then இதுல first question பார்த்தாச்சு. அதே மெத்தட்ல தான் போட போறோம். -6 plus 8i. First of all அவங்க என்ன find out பண்ண சொல்றாங்க? Square root of -6 plus 8i. இதுதான் அவங்க கேக்குறாங்க. அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் z அப்படின்னு எடுத்துக்கலாம். z என்ன -6 plus 8i. now இதுக்கு மாடுலஸ் எடுத்துக்கலாம். சோ அப்ப மாடுலஸ் ஆஃப் z equal to மாடுலஸ் ஆஃப் -6 plus 8i. சோ மாடுலஸ் குள்ள இருந்துச்சு அப்படினா நமக்கு எப்படி போடுறதுன்னு தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் -6 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு அட்வான்டேஜ் மைனஸ் இருந்தா பிளஸ் தான் ஆயிடும். and then 8 ஸ்கொயர். now ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 6 are 36 plus 8 8 are 64 is equal to square root of 100. then square root of 100 அப்ப நம்ம எப்படி வெளிய எடுத்துறலாம் 10 அப்படி வெளிய எடுத்துறலாம். சரிங்களா? yes. square root of 100 எப்படி எடுக்கலாம் 10 10 10s are 100. அப்ப modulus of z நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு 10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. now இப்போ நம்ம ஃபார்முலாக்கு வந்துர வேண்டியதான். சரிங்களா? சோ அப்ப modulus of z தானே modulus of z நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 10. a யூஸ் ஆகறனா a ஓட வேல்யூ என்ன -6. then b ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க அதாவது a னா ரியல் பார்ட் சரிங்களா எஸ் b னா இமேஜினரி பார்ட் 8. b ஓட வேல்யூ பாசிட்டிவ்ல வந்துச்சு அப்படினா b by modulus of b நமக்கு என்ன தெரியும் 1. நெகட்டிவ் வந்தா -1. சோ இந்த வேல்யூஸ் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? எஸ் வாங்க. என்ன கேக்குறாங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் a plus ib. யார் நமக்கு a plus ib -6 plus 8i. so -6 plus 8i is equal to plus or minus. so bracket open பண்ணிக்கிறோம். then square root of modulus of z இங்க யாரு 10 plus a யார் நமக்கு தெரியும் -6. so அப்ப plus into minus minus. so இங்க minus போட்டுக்கலாமா? yes. so -6 divided by இந்த 2 அப்படியே தான் வரும் plus b by modulus of b நமக்கு 1 அப்படின்னு தெரியும். so அதனால 1i square root of பாருங்க. சோ இங்க என்ன கிடைச்சிருக்கோ இதுல வந்து சைனை மாத்தி எழுத போறோம் அவ்வளவுதான். சரிங்களா? அப்படிதானே? சோ இங்க என்ன கிடைச்சிருக்கு இதுல சைனை மாத்தி எழுத போறோம். அப்போ 10 மைனஸ் வந்து இங்க என்ன ஆகும் +6 by 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாமா? is equal to plus or minus bracket open பண்ணுங்க square root of 10 minus 6 4 by 2 plus I square root of 10 plus 6 16 by 2. so 4 எத்தனை டைம்ஸ் இருக்கு 2 2s are 16 எத்தனை டைம்ஸ் இருக்கு 2 சாரி 2 4 ல 2 டைம்ஸ் இருக்கு 2 16 ல 8 டைம்ஸ் இருக்கு. சரிங்களா? now is equal to plus or minus bracket open பண்ணிக்கலாம். so 2 square root. so இங்க என்ன இருக்கு √2 plus I 8 இருக்கு ரூட் உள்ள. சோ அதனால நம்ம இத எப்படி எழுதிக்கலாம் 4 into 2 னு எழுதிக்கலாமா? சரி ஏன் சார் நம்ம அப்படி எழுதுறோம்? அப்படி எழுதுறதால plus or minus bracket open பண்ணிக்கலாம். இங்க என்ன இருக்கு √2 plus I 4 வந்து ரூட்டுக்குள்ளது வெளிய எடுத்துடலாம். 2 2s are 4 அதுக்காக அப்படி எழுதணும். சரிங்களா? சோ அப்போ 2√2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இது யாருக்கு கிடைச்ச வேல்யூ சார் square root of -6 plus 8i இதுக்கு கிடைச்ச ஆன்சர். ஓகேங்களா? எஸ் உண்மையில ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போறீங்க. ஓகே ரொம்பவே ஈஸி ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ பாருங்க. ஸோ கொஸ்டின் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்றேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ டு ஆல். பை பாய்.